போறதுக்கு முன்னாடி நிறைய பேர் இங்க வந்து ஊர் மக்கள்லாம் சொன்னாங்க, இவனா குடும்பத்தை பார்க்காம சும்மா வெட்டித்தனமா போறான், ஆட்டோ ஓட்டுறான், ஆஃப் டேல வந்துடுறான், பசங்க பின்னாடி உட்காந்துன்னு இருக்கிறான், பசங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்தோமா, எதனா ஒரு ஜாப் காமிச்சோமா, கல்யாணம் பண்ணி கொடுத்தோமா இல்லாமல் தேவையில்லாமல் வெட்டித்தனமா செஞ்சுன்னு இருக்கான்ட்டு நிறைய அந்த கேள்விங்க வரோம்ல நம்ம இதில். அதெல்லாம் தாங்கின்னு தான் அந்த ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சோம். சரி, யாருன்னா எதனா சொல்லட்டும், நம்ம செய்கிறது செய்யலாம். ஏன்னா ஒரு இலக்கை நோக்கி போனால் அது பாதியிலே நிறுத்தக்கூடாது அப்படின்ட்டு ஒரு குறிக்கோளாக இருந்தது. அந்த குறிக்கோள் வந்து சாதனையாக இருக்குது. அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆமா, இங்க தெருவுலயே நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ நான் ஃபர்ஸ்ட் விளையாட போகும்போது எங்க அப்பாவும் வந்து நிறைய பேசினாங்க. எதுக்கு பொம்பளை பசங்க கேரம்லாம் விளையாடிட்டு, எதுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் கோட்லாம் போட்டணும், முஸ்லீம்னா எப்படி இருக்கணும்னு தெரியாதா, புர்கா போடணும், அதெல்லாம் எதுவுமே இல்லை, டிஷர்ட் லோயர் போட்டுன்னு அமுச்சு விட்டுறீங்க, நீங்களும் கூடிய சேர்ந்து இந்த மாதிரிலாம் போறீங்கன்ட்டு நிறைய பேசினாங்க. நிறைய சொல்லாம அவரை உள்ளே வச்சுக்கின்னு எங்களுக்குள்ள வந்து அவர் திணிச்சது வின் பண்ணணும், சாதிக்கணும், நம்ம யாருன்ட்டு காட்டணும், அது மட்டும் தான் எங்களுக்கு சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் நம்மளுக்குள்ள நம்ம ஹோப்பா இருக்கணும். யார் என்ன சொல்லுவாங்க, அவங்க அது சொல்லுவாங்களா, இது சொல்லுவாங்களா அப்படின்றதோட நம்ம தான் அதுல கால் வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம தான் சாதிக்கணும்ட்டு நம்ம வந்து நம்ம இன்ட்ரெஸ்டோட தான் நம்ம அதுக்குள்ள போயிருக்கோம். அப்படி சொல்லும் போது மத்தவங்க சொல்றாங்கன்னு ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கூடாது. நம்மளுக்கு என்ன மைண்ட் செட் இருக்கோ அதை மட்டும் தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, போகும்போதே என்ன சொல்றாங்கன்னா, எதுக்கு தேவையில்லாத இதெல்லாம், பொண்ணுனா படிக்கணும், கல்யாணம் பண்ணிட்டு போயிடணும் அப்படின்னு தான் பாக்குறாங்க. பட் ஆனா சாதிச்சா லைஃப் எப்படி இருக்கும்ட்டு நிறைய பேருக்கு இன்னும் தெரியல. கேரம் பொறுத்த வரைக்கும் கேரம் வந்து ஸ்லம் கேம் அப்படின்ட்டு தான் பேர். நீங்க பாத்தீங்கன்னா அப்படிதான் சொல்லுவாங்க. வட சென்னையில மட்டும் தான் விளையாடுவாங்க, ரவுடி மட்டும் தான் விளையாடுவாங்க. ரவுடி விளையாடுற கேம் இல்லை, அதனால தான் நாங்க வேர்ல்ட் சாம்பியன் ஆயிருக்கோம். கேரமும் வந்து ஒரு வேர்ல்ட் லெவல்ல போயிருக்குன்னா, இப்போ டெப்டி சிஎம் சார் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா